தேவன் இந்த யுத்தங்களுக்கு முன்பாக மே மாதம் 2019 இருந்து 2021 மே மாதம் வரைக்கும் 5 முறை அடியோனுக்கு யுத்தங்களை குறித்து தரிசனங்கள் மூலமாக, சத்தங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக அடியோனோடு பேசினாங்க. Before these war would take place, God spoke to me and made me hear a voice from May 2019 to May 2021 5 times about war. இந்த பதிவுக்கு பின்பாக After these recordings and postings, 2022 பிப்ரவரி 24ஆம் தேதி, in the year 2022 February 24th, உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்தது. Ukraine-Russian war started. அங்கே உக்ரைன் ரஷ்யாவிலே 3 ஆண்டுகள் 2 மாதம் ஆகி போர் என்று முடிவுக்கு வரவில்லை. In Ukraine and Russia, more than 3 years and 2 months have passed and still the war has not ended. 6 லட்சத்துக்கு மேலானவர்கள் மரித்திருக்கிறார்கள். 6 lakh people have lost their lives. உடைமைகளையோ, இருப்பிடங்களையோ, ஐஸ்வர்யங்களையும், ஆஸ்திகளையும், வேலைகளையும், பிள்ளைகளையும், மனைவிகளையோ எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They have lost their homes, belongings, families, parents, children, and they are shedding tears. இன்றைக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து வேலைக்காக, சாப்பாட்டிற்காக, தங்குமிடங்களுக்காக, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். And from here they are migrating to other places in search of job and their future. இது பதிவு கொடுத்ததற்கு பின்பாக, after these have been recorded and posted, it happened. அதே போல இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், in Israel Hamas war also, பாலஸ்தீனத்திலே 42,000 பேர் மரித்திருக்கிறார்கள். in Palestine 42,000 people have died. இஸ்ரேலில் 2,000 பேர் மரித்திருக்கிறார்கள். In Israel 2,000 people have died. அங்கே இதே போல ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். And even there the inhabitants of that place are also tottering. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி, in the year 2022 March 2nd, உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே, when the Ukraine-Russian war is happening, இப்படி இதே போல ஆரம்பிக்கிற போர்கள் தான் 3வது உலக மகா யுத்தத்திற்கு நேராக கொண்டு போய் விடும் என்று தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணினாங்க. This type of war which is happening now will lead to third world war. God spoke to me in a clear voice. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி, May 14th in the year 2022, 3வது உலக மகா யுத்தம் வருமேயானால், when this third world war begins, இதுவரை உலகம் சந்திக்காத மோசமான பெரிய அழிவுகளை சந்திக்கும். we have to witness the worst destruction the world has not seen so far. திரளான ஜனங்கள் மரிப்பார்கள். Many people will lose their lives. ஆங்காங்கே பிரேதங்கள் புதைப்பாரட்டி கிடக்கும். There will be corpses lying here and there மரண ஓலங்கள் கேட்கும். There will be lamentations of death. பசியினாலும், பட்டினியினாலும், பஞ்சத்தினாலும், பொருளாதார வீழ்ச்சியினாலும் அநேகர் மரிப்பார்கள். There will be economic crisis, starvation, lack of food, famine, and people will die due to this. தேவன் மீண்டும் ஒரு சத்தத்தை அடியோனுக்கு கேட்க பண்ணினாங்க. God made me hear another voice. 2024 மே மாதம் 3ஆம் தேதி, in the year 2024 May 3rd, ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணினாங்க. a mild voice. 3ஆம் உலக போர் ஆரம்பம் என்கிற ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினாங்க. Third world war begins. I heard this mild voice. தேவ பிள்ளையே, children of God, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். just think and see. இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த காலங்களிலே உரைத்த தீர்க்க தரிசனங்கள் சில ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது, நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. யாவே எழுப்புதல் யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்று இன்னைக்கு பதிவிடப்பட்ட சில ஒரு ஆண்டுகள், 1.5 ஆண்டுகள் இப்படி கழித்து 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் கழித்து நிறைவேறி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். When Jesus ministered in his 3.5 years, he prophesied many things. It happened after so many years. In the same way, we prophesied and recorded in the Yahweh Revival Ministries YouTube channel some prophecies. It has been fulfilling now. முதல் உலக போர் 4 ஆண்டுகள் நடந்தது. 2 கோடி பேர் மரித்தார்கள். First World War took place for nearly 4 years and 2 crore people died. 2ஆம் உலக போர் 6 ஆண்டு நடந்தது. 6 கோடியிலிருந்து 8 கோடி பேர் மரித்தார்கள். Second World War took place nearly 6 years and nearly 6 crore to 8 crore people died. 3ஆம் உலக போரிலே எவ்வளவு பேர் மரிப்பார்கள்? Just imagine, Third World War, how many people will die? இன்னைக்கு இருக்கிற 800 கோடி ஜனங்களிலே, அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே மரித்து போக போகிறார்கள்.
Now whole world there are 800 crore people. Just think and see, nearly more than many people will die in this amount. 2022 ஏப்ரல் மாத 18ஆம் தேதி In April 18th in the year 2022, இந்தியா வானெல்லையின் மேலே குண்டுமலை பொழிகிறதை காண்பித்தாங்க. in the borders of Indian Airlines there is bombs raining down. தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும், மூன்றாவது உலகமாக யுத்தம், இப்படிப்பட்ட காட்டு தீகள், பனிப்பொழிவு, இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அதில் பதிவிட்டிருக்கிறவைகள் நிறைவேறிக் கொண்டு இவைகள் எல்லாம் குறைக்கப்படுவதற்காக மத்திய 24 சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமாக குறைக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்பதற்காக இந்த பதிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நிர்விசாரமாய் இராதபடி இதற்காக ஜெபிப்ப வரக்கூடிய அழிவில் இருந்து நான் தப்பித்துக் கொண்டு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்பட எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கேட்ட ஒவ்வொருவரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். ஆமென். In Matthew 24 it is said about all these prophecies, it is only just to pray. Keep watch, awake and pray for all these prophecies to be stopped and the days should be controlled due to the elected people. This is only to pray. So my dear children of God, keep praying and let us escape from these destruction and be worthy to stand before the Son of Man. Amen. இது எல்லாம் நிறைவேறினவைகளை குறித்தே மீண்டும் பதிவிட்டு இருக்கிறோம். All the fulfilled prophecies and recorded prophecies, already prophesied prophecies have been repeated and told to you as a speech now. ஆமென்.